அதிமுக ஒன்றிணைப்பு எந்த லெவல்ல இருக்கு? எங்கெங்க ஒன்றிணைக்கிறது? ஒரு அருமையான கேள்வி கேட்டீங்க. ஒன்றிணைக்க எடப்பாடி பழனிசாமி ஒத்து வர மாட்டேங்கிறார். நீங்க அதை ரொம்ப கருத்துல கொள்ளணும். ஒரு அருமையான கேள்வியை கேட்டார். முழு முயற்சியும் எடுத்து விட்டோம். எவ்வளவோ முயன்று பார்க்கிறோம். பாருங்கள், உங்க உதயகுமார் ஆரம்பிச்சிட்டாரு. நான் ஓபிஎஸ் இருந்து விலகி, அண்ணனிட்ட இருந்து விலகி தூரமாக இருந்தாலும் ரொம்ப தெளிவா சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். திரு உதயகுமார் பேசுவது சரியாக இல்லை. அவருடைய பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா சில உண்மைகளை சொல்லி ஆக வேண்டும். நல்ல காலம் ஞாபகப்படுத்தினார். என்னன்னு கேட்டா, அம்மா ரொம்ப கோபமா இருந்தாங்க. யார் மேல? ஓபிஎஸ் மேல. ஓபிஎஸ் தூரமா இருக்கப்ப நானு. ஏன்னா மிகவும் நல்லவர், ஆனால் வல்லவர் இல்லை. அதுதான் பிரச்சனை. அவரால் எதிர்த்து போராட முடியல. வெளியில வந்ததாலதான் இந்த இரட்டை வழக்கில் என்னால் வெற்றி பெற முடிந்தது. நாங்கள் சேர்ந்து வெற்றி பெற்றோம். அது அவருக்கே புரியுது. அதனாலதான் கொஞ்சம் ஒதுங்கி இந்த அமைதியெல்லாம் நம்ம கிட்ட ஆகாது அப்படின்னு சொல்லி வேகமா இறங்கணும். இப்ப உதயகுமார் என்ன ஆரம்பிக்கிறாரு? அவர் பாத்தீங்கன்னா குலசாமி, அந்த சாமி, இந்த சாமின்னாரு அம்மாவை. அதுக்காக ஒரு மண்டபம்லாம் போய் கட்டினார் உதயகுமார். உதயகுமார் நல்ல நண்பர், நான் அன்பா கேட்கிறேன். ஒரு பெரிய பொய்ய புரட்சி தலைவி அம்மா கிட்ட நல்ல உறவுல இல்ல, கோபமா இருந்தாரு ஓபிஎஸ் அண்ணன், அம்மா கோபமா இருந்தாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறார். 2001 அவர் அமைச்சராகும் பொழுது ஓபிஎஸ் அம்மா மருத்துவமனைக்கு சென்ற பின்னாலும் தொடர்ந்து பொறுப்பு முதலமைச்சராக இருந்தவர். அவர் ஒரு நாள் அவரை அம்மா அவர்கள் தூரத்தில் வைக்கவில்லை, அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கவில்லை. அவர் மேல் எந்தவித குற்றச்சாட்டும் இல்லை. அதே போல அவருடைய பதவியையும் அம்மா எந்த காலத்திலும் பறிக்கவே இல்லை. அம்மாட்ட கோபத்துக்கு ஆளாகி பதவி இழந்தவங்க தான் அண்ணா திமுக 99% இருக்கணும். அதை தப்பிச்ச ஒரு ஆள் அப்படின்னா அது ஓபிஎஸ் அண்ணனா தான் இருக்கணும். ஆகவே நேர்மாறா கருத்துக்களை சொல்றார். இவர் 5 மாசத்துல இவருடைய பதவி போச்சு. 2011 வந்தாரு. 5-6 மாசத்துல உதயகுமார் நீக்கப்பட்டார். ஏகப்பட்ட மின் விளக்க போட்டு மின் தடைக்கு எதிராக இதெல்லாம் பண்ணாருன்னு சொல்லி உடனே எடுத்துட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆகவே அவர் ஓபிஎஸ்சி சொல்லுவது சரியில்லை. பாருங்க, அதே நீங்க கேட்டதுக்கு ஏன் சொல்றேன்னா, ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் பொழுது இதையெல்லாம் சொல்லி கெடுக்கிறாங்க. உதயகுமார் கெடுக்கிறாரு. அதுக்கு பின்னாடி அங்க ஒருத்தர் இருக்காருல, நம்ம எனது அன்பு நண்பர் புறாத்தலையின் ஜெயக்குமார். அவர் சென்னையில அங்கிருந்து ஓபிஎஸ் கொசுன்றாரு. கொசு ரொம்ப டேஞ்சரானது இல்லையா? மலேரியா எங்க இருந்து வருது? கொசுல தான் இருந்து வருது. டெங்கு எங்க இருந்து வருது? கொசுல இருந்து வருது. ஓபிஎஸ்க்கு சில கொசு கடிக்க ஆரம்பிச்சா தாங்க மாட்டார் அவரு. இப்ப நாங்கெல்லாம் இல்லாத தைரியத்துல பேசிட்டு இருக்காரு அவர். அது தவறு. அப்படிலாம் இப்படிலாம் பேசி ஒரு இணக்கமான சூழ்நிலையை கெடுக்கிறார்கள் இவர். ஆனா அங்க பாருங்க, மேடையில் அம்மாவும் வேணாமா, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் படத்தை தூக்கி எறிந்து விட்டு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் படத்தை தூக்கி எறிந்து விட்டு 2 படங்களும் வேண்டாம் என்று முடிவு பண்ணி அங்க ஒரு திட்டத்துக்கு விழா எடுக்கிறதுக்காக போனவர். அந்த ஈரோடு பக்கத்துல, ஈரோடு டிஸ்ட்ரிக்டை தவிர்த்து அவினாசி கடத்து கனவு திட்டத்திற்காக அங்க போனவர். அம்மா படம் இல்லாமலே உள்ள போறார். உதயகுமார் நியாயமானு கேட்கிறேன். குலசுவாமி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முகத்திலும் அம்மா முகத்திலும் அவரை தான் நான் பாக்குறேன்றார் இவரு. அப்படிப்பட்டவர் அந்த படத்தை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு அங்கே போய் ஒரு விழாவில் கலந்துகிறாரு. இதெல்லாம் தெரியலையா? ஆகவே இப்படிப்பட்டவர்கள் தான் காரணம். இணைப்பிற்கு விடாமல் இந்த வேலையை செய்து வருகிறார்கள். முடிச்சிருவாங்க அவங்க. இப்படியே போச்சுன்னா 2026 ஒரு 26 சீட்டு தேராதுங்க. இந்த உதயகுமாருக்கு சொல்லுகிறேன், 3வது இடத்திற்கு மதுரையிலே நாடாளுமன்றத்திலே தோல்வி. 3வது இடத்துக்கு வந்தாச்சு, 2வது இடம் இல்ல நமக்கு. அந்த நிலைமைக்கு போச்சு. மாவீரன்கள் நீங்களா? நீங்க செல்லூர் ராஜன் அவர் உண்மை ஒத்துக்கிட்டார். தெருவா போய் கேட்டோம், வேர்வையில போய் வேர்வை சிந்தி கேட்டோம், இந்த தலைமையை யாரும் ஏத்துக்கலன்னு ஒத்துக்கிட்டார். இது நடந்தது. இப்ப செங்கோட்டையன் என்ன தகராறு போய்கிட்டு இருக்கு. சோ இது நடக்குது. ஆகவே இப்படியே போனால் உதயகுமார், நான் சொல்லுகிறேன், 26 சீட்டு வராது. உனக்கு நான் இந்த மதுரையிலிருந்து சொல்றேன், உனக்கு சேர்த்து டெபாசிட் போகும். வேற வழியே கிடையாது. இதுதான் நடக்க போகுது. ஆகவே தேவையில்லாமல் பேசுவது, தகராறு செய்வது விட்டுவிட்டு ஒற்றுமையா, நாட்டில் நிறைய பிரச்சனை இருக்கு சார். இந்த பிரச்சனை, இந்தி பிரச்சனை, இதை பத்தி பேசுறதே இல்லைங்க. எந்த ஏடிஎம்கே தலைவரும் மத்திய அரசுக்கு பயந்துட்டு பேசுறதே இல்லை. நான் முடிவெடுத்து விட்டேன். எல்லா தொண்டர்களையும் ஒன்றிணைத்து அண்ணாடிஎம்கே கொடியை பிடிச்சு தமிழ் வாழ்க, இதை தமிழை எங்களுக்கு
தமிழ் மொழியை திணித்தால் மத்திய அரசு ஓடிகள் தெருவில் போக தயாராவா. இந்த மதுரை ஏர்போர்ட்ல இருந்து வேதனையா சொல்றதெல்லாம் பசுமண்ணையா பேரை வைக்கிற இந்த ஏர்போர்ட்டுக்குன்னு சொல்லி எவ்வளவு காலமா இவங்க ஏமாத்திருக்காங்க. அது நடவடிக்கை உண்டா? உதயகுமார், செல்லூர் ராஜு உண்டா? முன்னாள் மேயர் பேர் என்ன, ராஜன் செல்லப்பா உண்டா? இதுக்கெல்லாம் ஏதாவது முடிவு பண்றீங்களா? எத்தனை காலமா ஏமாத்திட்டு இருக்கீங்க? தேவர் சங்க தலைவர், நம்ம தலைவர் இங்க பக்கத்துல நின்று இருக்காரு, சொல்லுங்க பாப்போம். இதற்காக ஒரு புரிந்தது உண்டா? இப்படி பேசி இந்த இணைப்பை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீண்ட நாளைக்கு இதை செய்ய முடியாது. இந்த விமான நிலையத்திற்கும் அந்த பெயர் வைப்பதற்கான முயற்சிகள் அத்தனையும் எடுக்கப்படும்.